இன்னைக்கு ஒரு குட்டி கதையோட ஆரம்பிக்கலாமா வகுப்ப? ஒரு சுமத்தின்னு ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்க என்ன பண்றாங்க, வேலைக்கு போறாங்க. அவங்க 2 குழந்தைங்க. அலுவலகத்துல வேலைக்கு போயிட்டு சாயந்தரம் அவங்களுக்கு நேரம் ஆயிடுது. ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஐயோ இன்னைக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சே, நம்ம அம்மாவை பாத்துக்கிற நர்ஸ் வேற இன்னைக்கு சீக்கிரம் போகணும்னு சொன்னாங்களே, இன்னைக்கு நம்ம ரொம்ப லேட் ஆயிடுச்சு, என்ன பண்றது அப்படின்னு ஒரு பரபரப்போட என்ன செய்யறாங்க, கிளம்பி வர்றாங்க. ஏன்னா சில சமயம் வந்து அந்த நர்ஸ் வந்து கோவப்படுவாங்களாம். நான் தான் உங்ககிட்ட எனக்கு சீக்கிரம் போகணும்னு சொல்லியிருந்தேங்க, சீக்கிரம் வந்திருக்கலாம்ல அப்படின்னு கோவப்படுவாங்க. அதனால சரி இன்னைக்கு போய் நம்ம சொல்லி பேசிக்கலாம், அவங்ககிட்ட எனக்கு ஆபீஸ்ல வேலை பண்ணாலும் எனக்கு லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பேசிக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே வராங்க. என் குழந்தைங்க டியூஷன் கொண்டு போய் விடணும், குழந்தைங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சு கொடுக்கணும், நம்ம இங்கே இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பஸ் ஏறி வந்துட்டு இருக்காங்க. அப்போ வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வரும்போது நர்ஸ் அங்க இருக்காங்க. சாரிங்க இன்னைக்கு லேட் ஆயிடுச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு சுமதி சொல்றாங்க. பரவாயில்லைங்க அப்படின்னு நர்ஸ் பிரிச்சுட்டு என்ன பண்ணிடுறாங்க, கிளம்பி போயிடுறாங்க. அப்ப சுமதி என்ன இன்னைக்கு கோபப்படாம அப்படி செஞ்சுட்டு போறாங்களே அப்படின்னு சுமதிக்கு ரொம்ப ஒரு இதா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து கிச்சனுக்கு வந்துட்டு ஃப்ரூட் சாலட் எல்லாம் பண்ணிட்டு குழந்தைங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டு குழந்தைங்கள டியூஷன்ல கொண்டு போய் விட்டுட்டு திரும்ப வீட்டுக்கு வந்து என்ன பண்றாங்க, நைட் டிஃபன் இருக்கு இல்லையா, நைட் டிஃபனுக்கு ரெடி பண்ணணும். அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அவங்க அம்மா வந்து பாத்துக்கணும், அவங்க அம்மாவுக்கு தேவையானதெல்லாம் செய்யணும். அந்த நர்ஸ் வந்து காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் தான் அவங்க அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. நைட்டுக்கு இவங்க தான் அம்மாவுக்கு தேவையானதுல செய்வாங்க, சுமதி தான் செய்வாங்க. அப்போ வந்து அம்மாவை பாக்குறாங்க, அம்மாவை பார்த்துட்டு அம்மாவுக்கு தேவையானதெல்லாம் கொடுக்குறாங்க. இதே வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க அப்பா வந்து இறந்துடுறாரு. அப்ப அவங்க அம்மா வந்து தனியா இருக்க வேண்டாம்னு சொல்லிட்டு சுமதியோட கணவர் வந்து சொன்னனால அம்மாவை என்ன பண்ணிக்கிறாங்க, கூட கூப்பிட்டு வந்துக்கிறாங்க. இந்த 2 வருஷம் அம்மா வந்து சுமதிக்கு தான் பொண்ணுக்கு அவ்வளவு உதவியா இருக்காங்க. சமையல் வேலையில, குழந்தைங்களை பாத்துக்கிறது, சுமதி ஆபீஸ்க்கு போயிட்டா வீட்டுல இருக்கிற மத்த வேலைகள் எல்லாம் செய்யறதுன்னு சொல்லிட்டு சுமதிக்கு அவ்வளவு ஒரு உதவியா இருந்திருக்காங்க. திடீர்னு என்ன ஆயிடுச்சு, உங்களுக்கு இதயத்துல ஒரு பிரச்சனை வந்துருச்சு. இதயத்துல ஒரு பிரச்சனை வந்து ஆபரேஷன் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. அதனால அவங்க ரெஸ்ட் எடுக்கணும்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. அவங்க அம்மா என்ன செய்யணும், ரெஸ்ட் எடுக்கணும், அவங்க ரொம்ப ஹெவியான வேலையில செய்யக்கூடாது அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க வேலைக்கெல்லாம் ஆள் போட்டு அம்மாவை நர்ஸ் போட்டு அம்மாவை பார்த்துக்கிறாங்க. இப்ப அவங்களுக்கு கஷ்டமா இருக்கு. ஏன்னா 2 வருஷம் அம்மா கூட இருந்து எல்லா உதவியும் செஞ்சாங்க இல்லையா, இப்ப தனியா தானே அவங்க எல்லாமே செய்யணும். உங்க வீட்டுல அப்படித்தானே, அம்மா எல்லா வேலையும் தனியா செய்யும் போது அம்மாவுக்கு கஷ்டமா தானே இருக்கும். அது மாதிரிதான் இவங்களுக்கு தனியா செய்யும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுக்கப்புறம் எல்லா வேலையும் வச்சு குழந்தைங்களை போய் டியூஷன் எல்லாம் கொண்டு வந்துட்டு சாப்பாடு எல்லாருக்கும் கொடுத்துட்டு வந்து தூங்குறதுக்கு வர்றாங்க. எல்லா வேலையும் முடிச்சுட்டு தூங்க வரும்போது மணி 10:30. சுமதியோட ஹஸ்பண்ட் வந்து கேக்குறாரு, கொஞ்சம் உனக்கு வேலைப்பளு ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சுல, அதிகமாயிடுச்சுல அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. ஆமா, அம்மா வந்து எனக்கு 2 வருஷமா ரொம்ப உதவியா இருந்தாங்க, அதனால எனக்கு எந்த கவலையுமே இல்லாம நான் ரொம்ப சந்தோஷமா எல்லா வேலையும் பகிர்ந்துக்கிட்டனால, அம்மா எல்லாமே பாத்துக்கிட்டனால நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். ஆனா இப்ப அப்படி இல்லைல்ல, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைல்ல, அப்போ நான் இப்ப அம்மாவையும் பாத்துக்கணும், அதனால எல்லா வேலையும் நான் தானே செய்யணும், என்ன பண்றது, நம்ம நேரம் அப்படின்னு சொல்லிட்டு சுமதி சொல்றாங்க. அதுக்கு அவங்க ஹஸ்பண்ட் சொல்றாரு, நீ ஏன் சொன்னேன்ல 2 வருஷமா அம்மா உனக்கு கூட இருந்து எல்லா உதவியும் செஞ்சாங்கன்னு சொல்றேன்ல, அப்ப அதுவும் நம்ம நேரம் தானே. அப்ப நீ 2 வருஷம் சந்தோஷமா இருந்தேல்ல, அம்மா ஹெல்ப் பண்ணும்போது நீ சந்தோஷமா தானே இருந்த, அப்ப அதுவும் நம்ம நேரம் தானே. அப்ப இப்ப மட்டும் ஏன் நம்ம நேரம்னு சலிச்சுக்கிட்டு சொல்ற, நம்ம நல்லது வந்தாலும் நம்ம நேரம்னு நம்ம ஏத்துக்கிறோம், கெட்டது வரும்போது நம்ம நேரம் நம்ம யார குறை சொல்றோம், நேரத்தை குறை சொல்றோம். யார குறை சொல்றோம், நேரத்தை குறை சொல்றோம். அந்த மாதிரி நேரத்தை குறை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒய்ஃப் கிட்ட சொல்றாரு சுமதி கிட்ட. உடனே சுமதி பாக்குறாங்க அவங்க ஹஸ்பண்ட, உனக்கு மட்டும் இல்ல நான் என்னையும் சேர்த்துதான் என்ன பண்றேன் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு
அவர் சொல்லிக்கிறாரு. சொல்லி இப்போ இதுக்கான குரல் என்னன்னு பாக்கலாமா? குரல் 379. நன்றாங்கால் நல்லவா காண்பவன் அன்றாங்கால் அல்ல கடுவதவன். பொருள்: நன்மையும் தீமையும் வாழ்க்கையில் மாறி மாறி வரும். நல்லவை நடக்கும் போது மகிழ்ச்சி கடலில் நீண்டாமலும், தீயவை நடக்கும் போது துன்பக் கடலில் மூழ்காதபடி நம் வாழ்க்கையை வாழ வேண்டும். அதாவது நம்ம வாழ்க்கையில நல்லது, இன்பம், துன்பம் எல்லாம் மாறி மாறிதான் வரும். ஃபுல்லா நம்ம சந்தோஷமாவே இருக்க முடியாது. கஷ்டமும் அப்பப்ப வரும் தானே. அப்போ நமக்கு நல்லது நடக்கும் போது நம்ம என்ன செய்யறோம்? நல்லா சந்தோஷமா கொண்டாடுறோம். கெட்டது நடக்கும் போது நம்ம என்ன செய்யறோம்? கடவுளை திட்டுறோம், நேரத்தை திட்டுறோம் இல்லையா? அப்படி திட்டலாமா? அப்ப நல்லது நடக்கும் போது பட்டீங்க நேரத்தை நம்ம பாராட்ட மாட்டேங்கிறோம். எனக்கு இது நல்லது பண்ணியிருக்காங்க அப்படின்னு கடவுளை பாராட்ட மாட்டேங்கிறோம், நேரத்தை பாராட்ட மாட்டேங்கிறோம். ஆனா நம்ம கெடுதல் வரும்போது நம்ம என்ன சொல்றோம்? எல்லாம் என் நேரம் அப்படின்னு சொல்லி நேரத்தை நம்ம என்ன செய்யறோம்? தின்றோம். சரியா? அப்ப நல்லது நடந்தது ரொம்பவும் சந்தோஷப்படணும். சந்தோஷப்படலாம், அளவுக்கு அதிகமா சந்தோஷப்படக்கூடாது. துன்பங்கள் நமக்கு வரும்போது ரொம்பவும் துன்பமா இருக்கக்கூடாது, அதை கஷ்டமா எடுத்துக்க கூடாது. ரெண்டையும் சமமா நம்ம வாழ்க்கையில என்ன செய்யணும்? கொண்டு போகணும். ரெண்டையும் சமமா என்ன செய்யணும்? நம்ம வாழ்க்கையில கொண்டுட்டு போகணும். சரி. நன்றாங்கால் அல்லவா காண்பவர் அன்றாங்கால் படுவதெவன். படுவது எவன்? படிக்கும் போது படுவது எவன். பொருள்: நன்மையும் தீமையும் வாழ்க்கையில் மாறி மாறி வரும். நல்லவை நடக்கும் போது மகிழ்ச்சி கடலில் நீந்தாமலும், தீயவை நடக்கும் போது கடலில் நம் வாழ்க்கையை வாழ வேண்டும்.